அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்க நிலையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. அமெரிக்க ஈரான் விவகாரத்தில் அமைதியை நிலைநாட்ட திரும்பவும் முயற்சிகள் எடுக்கப்படும்னு பாகிஸ்தான் சொல்லியிருந்த நிலையில ஹார்மூஸ் நீரிணையை இன்றைக்கே முற்றுகையிட போறதா ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் அமெரிக்க அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததா அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஞாயிற்றுக்கிழமை தெரிவிச்சிருந்தார். கடந்த பிப்ரவரி 28 துவங்கிய ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையிலான இந்த தாக்குதல்கள் கடந்த ஏப்ரல் 8 தற்காலிகமா 2 வாரங்களுக்கு நிறுத்தப்பட்டு அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இந்த போர் நிறுத்தத்துக்கு பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செஞ்சுட்டு வந்த நிலையில ஏப்ரல் 10 ஈரான் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த குழுக்கள் பாகிஸ்தானுக்கு வருமாறு அந்த நாட்டினுடைய பிரதமர் அழைப்பு விடுத்திருந்தார். 1979க்கு அப்புறம் அமெரிக்கா ஈரான் இடையே நடந்த இந்த முதல் நேரடி பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவோட துணை அதிபரான ஜேடி வான்ஸும் ஈரானுடைய நாடாளுமன்ற அவைத் தலைவரான முகமது பகேர் கலிஃபாவும் கலந்துகிட்டாங்க. பாகிஸ்தான்ல நடந்த இந்த பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் நடந்ததாகவும் அதுல எந்த ஒரு உடன்பாடு எட்டப்படல அப்படின்னு ஜேடி வான் சொல்லியிருக்கிறாரு. அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுக்கு அணு ஆயுத திட்டத்தை ஈரான் கைவிட மறுப்பது ஒரு காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஹார்மூஸ் நீரிணை விவகாரத்துல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் கருத்து வேறுபாடு நீடிக்கிறதாகவும் ஹார்மூஸ் நீரிணையை அமெரிக்க படைகள் இன்றைக்கே முற்றுகையிடும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்கா தன்னுடைய சர்வாதிகார போக்க கைவிட்டா மட்டும்தான் உடன்பாட்டுக்கான வழி கண்டறியப்படும் அப்படின்னு ஈரான் அதிபர் மசூத் பெஷேஸ்கியன் தெரிவிச்சிருக்காரு. ஈரான் தரப்புல 10 அம்ச திட்டம் முன்வைக்கப்பட்ட நிலையில அணு ஆயுத தயாரிப்புல ஈடுபடக்கூடாது, ஹோர்முஸ் நீரிணையை முழுமையா கட்டுப்படுத்துவது கூடாது அப்படின்னு அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளுக்கு ஈரான் உடன்படல அப்படின்னு சொல்லப்படுது. இது தொடர்பா செய்தியாளர்கள் கிட்ட பேசின ட்ரம்ப் ஈரான் மிக மோசமான நிலையிலும் விரக்தியிலும் இருக்கிறதாகவும் அவங்க திரும்பவும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இது தொடர்பா தனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதனால அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் தொடருமா அல்லது போர் திரும்பவும் தொடங்குமா அப்படின்ற பதட்டம் நீடிக்குது.